திங்ஸ் கொஞ்சம் குறைவாக சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த திங்ஸ் தேவையான வந்து கிடைக்காத சோதனை ஃபர்ஸ்ட் தான் நிமிஷம் நெக்ஸ்ட் வீக் அதில் செய்தாங்க. அடுத்து எல்லா ஹதீஸும் போகும். இதே பார்த்து கொள்ளுங்கள். எவிடன்ஸ் பேஜ் வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் வந்து سبحان الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜனாசாவுடைய சட்டங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னால ஏன் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா, போன விஷயங்களுக்கு தெரியும் தொழுகை அது முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. அதுல நிறைய மிஸ்டேக் விட்டுருவோம் என்ற அடிப்படையில் அதை கண்டுகொண்டுதான் அந்த தவறுகளிலிருந்து நாங்கள் எங்களுடைய மக்கள் முழுமையாக அதிலிருந்து விடுபடணும். நபிசல்லாஹு எப்படி இந்த மார்க்கங்களை காட்டி தந்தாங்களோ அந்த அடிப்படையில் எங்களுடைய மக்களை பார்த்திருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் போன வருடம் நாங்கள் இந்த தொழுகை நிகழ்ச்சி நடத்தினோம். அதே போல ஜனாசாவுடைய சட்டங்கள் ஏன் இந்த வருஷம் தெரிவு செய்யப்பட்டதுன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் ஜனாசா சம்பந்தமாக பொதுவாக ஜனாசா நடக்கக்கூடிய வீடுகளில் எதுவெல்லாம் நடக்கக்கூடாதோ, எதுவெல்லாம் சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கிறதோ, நபிவழியில் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கக்கூடியதை பார்ப்போம். நான் பின்னால் சொல்லிருச்சாங்க அப்படியான விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் எதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதோ, அந்த மையத்துக்கு எதுவெல்லாம் உதவியாக இருக்குமோ, நாளைக்கு அந்த மையத்துக்கு எந்தெந்த விஷயங்கள் அவருடைய மறுமை வாழ்க்கையிலே அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்குமோ அந்த விஷயங்களை அறவே அதை விட்டுவிட்ட நிலையில அந்த விஷயங்களை செய்யாத நிலையில மையத்தோட நாங்கள் இறக்கம்னு சொல்றோம். பேரளவு அந்த இறக்கத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படையில அதை பற்றின விளக்கம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு அந்த விளக்கத்தை விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில நானும் நீங்கள் எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த விஷயங்களை நாம் ஒழுங்காக தெரிஞ்சிருந்தால் தான் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ உண்மையான அவர்களோட இருக்கக்கூடிய அந்த இறக்கம் பாசம், அதுக்காக அவர் மரணித்ததுக்கு பின்னால எது அவருக்கு பிரயோசனம் தருமோ அதை செஞ்சுள்ளதுதான் அது உண்மையான பாசம். அதே போல இந்த விஷயங்கள் நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து சொன்னால்தான் நாங்கள் மரணிச்சதுக்கு பின்னாலேயும் எங்களுக்கு அந்த அவர்கள் செய்யக்கூடிய எங்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய சரியான அமல்கள் எங்களுக்கு வந்து சேரும். அந்த அடிப்படையில் ஒரு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய எங்களுடைய மறுமை வாழ்க்கையில இது எங்களுக்கு ஒரு தாக்கத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அது ஒரு செயல். அதே போல ஒரு மரணத்தில் ஒருவர் மௌத்தாகிவிட்டார்னு சொன்னால் அவருடைய உடலுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. எங்களுக்கு தெரியும் உடலை குளிப்பாட்ட வேண்டிய ஒரு இது இருக்குது. அதே போல கபனிடுறது, அடக்கம் செய்வது. இந்த குளிப்பாட்டுறது, கபனிடுறது இந்த விஷயங்கள் சமுதாயத்தில் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இதுக்கென்று சில நியமிக்கப்பட்ட சிலரால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் சைடாக காட்டப்பட்டிருக்கிறது உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒருவர் மூத்தாயிட்டார்னு சொன்னால் அவருக்கு கிட்ட போறதுக்கே மக்கள் பயப்படக்கூடிய அளவுல அது ஒரு கஷ்டமான ஒரு மோசமான காரியமாகவும் சமுதாயத்தை பார்க்கப்படுது. குளிப்பாட்டுறதுக்கு யாராவது முன்னுப்பாங்கன்னு சொன்னா வர ஆர்வம் உள்ள குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெரிந்த மக்கள் கூட சில நேரத்துல போறதுக்கு பயப்படுறாங்க. ஒருத்தர் மூத்தாயிட்டாரு, என்னுடைய நண்பராக இருந்திருப்பார், நெட்வொர்க்கில் கூட இருந்திருப்பாரு, அவரை போய் குளிப்பாட்டுறதுக்கு ஒரு பயப்படுறாரு. இந்த அளவுக்கு இந்த செய்திகளுக்கு வந்து தூரமாக்கப்பட்ட செய்தியாக இருக்குது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இது சம்பந்தமான ஒரு தெளிவான பார்வையை நாங்கள் எங்களுடைய சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அருளால இதற்கான டியூட்டர்களை தயார் செய்து லேடிஸ் யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க. அந்த அடிப்படையில் இதை ஒரு முழுமையான தெரிந்து கொள்ளணும் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் 2 அல்லது 3 வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய டியூப்ஸ் தரப்பட்டிருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷன்
அவர் இறந்ததுக்கு பின்னால அவருடைய மறுமைக்காக நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்ற விஷயங்களை நாங்கள் அடிப்படையில் வச்சுக்கொள்வோம். ஏன்னா பொதுவாக எங்களுக்கு தெரியும், ஒருவர் மரணிச்சிட்டார்னு சொன்னார், அந்த வீடுகள்லையும் சரி, அந்த மரணித்த சில காலங்கள்லையும் சரி, எங்களோட ஊர்களில், ஏன்னா இங்கே அந்த மாதிரி விஷயங்கள் வெறி வேற நடக்கிறதுனால கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்காது. என்ன விஷயங்கள்லாம் செய்வாங்கன்னு சொன்னால், அந்த மரணித்தவர்கள் உடனே யாசின் ஓதுவது பழக்கம் இருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் கூடிக்கொண்டு யாசின் ஓதுவார்கள். இப்படி ஒரு செய்தியை செய்வாங்க. அதே போல மரணித்ததுக்கு பின்னால அவர்களுக்கு கத்தம் ஓதுறன்னு சொல்லி குரான் ஓதக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை, அதை தொடர்ந்து 3ஆம் கத்தம், 7ஆம் கத்தம், 15ஆம் கத்தம், இப்படி 40ஆம் கத்தம் வருஷ கத்தம் அடிப்படையில குரானை ஓதுற ஒரு பழக்கம் இருக்கிறது. இந்த சம்பந்தமான செய்திகளை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் மூத்தானாங்க. 3 மகன்மாரும் நபி அவங்க வாழக்கூடிய காலத்துல தான் மூத்தானாங்க. அந்த 3 மகன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான கத்தம் ஓதவும் இல்லை, அவர்களுக்காக யாசின் ஓதினதாக ஆதாரமும் கிடையாது, அவர்களுக்கு குர்ஆனை ஓதினதாக மாச கிழமை கணக்கு, அதாவது 3ஆம் கத்தம் 7ஆம் கத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அப்ப எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு அமலை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அது எங்களுக்கும் நஷ்டமாக அமையும். அதாவது எங்களுக்கு என்ன செய்யும், ஒரு விதயத்தை செய்து பாவத்துக்குரியவர்களாக நாங்கள் ஆகுவோம். அதே போல யாரோட நாங்கள் இறக்கம் வச்சு அவர்களுக்கு நாங்கள் செஞ்சு அனுப்ப போறோமோ அது அவங்களுக்கு போய் கிடைக்காது. ஏன்னு சொன்னால், எதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மௌத்தானத்துக்கு போற அவருக்கு பயன் தரும் என்று அவங்க சொன்னாங்களோ அந்த விஷயங்களை செஞ்சோம்னா அது பயன் அளிக்கும். அது தவிர வேற எதை செஞ்சாலும் அதாவது எந்த பயனும் அளிக்காது. அப்ப நாங்கள் உண்மையா எங்களுடைய நாங்கள் இறக்கம் வைத்திருப்பவர்களா இருந்தால் அந்த விஷயங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா இவங்க சில ஹதீஸ்கள் கூட இருக்குது, யாசின் ஓதுங்கன்னு சொல்லி கூட சில பலகீனமான லகீபான ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்போ அமல்கள் விஷயத்துல மார்க்கத்தில் எங்களுக்கு அடிப்படை எங்களுக்கு தெரியும், குர்ஆனும் ஆதாரமான ஹதீஸ்கள் மாத்திரம் தான் இந்த மார்க்கத்துடைய அடிப்படையாக இருப்பதனால் அந்த விஷயங்களை செய்யாமல் அவ செய்யக்கூடாது என்று இது சம்பந்தமான பல விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனா செய்யக்கூடாது என்று இருக்கிற மனிதன் ஏதாவது செய்யணும், மூத்தார்கள் ஏதாவது செய்யணும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனா சரியான விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதை தெரிஞ்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அது நாங்கள் சுன்னத்தை பின்பற்றுவது நன்மை கிடைக்கும். அதே போல நாளைக்கு மறுமை நாளையில அந்த மரணித்தவர்களுக்கு அது பெரிய அளவில் பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. எனக்கு சில விஷயங்கள் அவர்களுடைய மறுமை பாழாகக்கூடிய விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு மனிதர் அவர் ஒரு விஷயம் செஞ்சுட்டு மௌத்தா இருப்பாரு, எங்களுடைய வாப்பா இருக்கலாம், எங்களுடைய தாயா இருக்கலாம், எங்களுடைய சகோதர நண்பர்களா இருக்கலாம். அவர் சில விஷயங்களை செஞ்சிருப்பாரு, அந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடியவர்கள் பரிகாரம் தேடாவிட்டால் அது அவர்கள் நாளை மறுமையில தோற்று போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட ஏற்படும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டியிருந்தார்கள். அந்த விஷயம் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக இதுல நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒருவர் மரணிச்சிட்டார். அப்ப அவருக்கு இந்த உலகத்துக்கு உள்ள தொடர்பு முடிச்சு. அதுக்கு முன்னால வாப்பா இந்த மாதிரி எல்லாம் நிலையில இருந்திருப்பார், மரணிச்சா அவர் மௌத்து மையத்து. அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள தொடர்பு அதோட முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டேன்னு சொன்னால் இருக்கக்கூடிய நாங்க முதலாவது என்ன செய்யணும் சொன்னால், அதாவது ஓட்டர் படி நான் சொல்றேன், முதல்ல நம்பர் படி பார்க்க வேண்டியதில்லை, இதை ஓட்டர் நம்பர் நான் சொல்றேன். முதலாவது எங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருவர் மூத்தாயிட்டாருன்னு சொன்னால் அவருடைய கடனை அடைக்கிறது. அவர் என்னுடைய வாப்பா மூத்தாயிட்டாருன்னு சொன்னால் என்னுடைய வாப்பாவுடைய நண்பர்கள் யார் யாரோட நான் டீல் பண்றாங்களோ இவங்களோட நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது. பண்ணுவதையாக போயிடும் நாளில் ஒன்று ஜனாசாவை சந்திக்க வர நேரத்தில் ஜனாசா தொழுகிற நேரத்தில் அது பர்சனலான சில பேரோட நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்டவர்களை நாங்கள் சந்திச்சு என் வாப்பா உங்களுக்கு ஏதாவது கடன் தர இருக்கிறாரா, அவருக்கு கொடுக்க இருக்கிறது வராட்டி கூட பிரச்சனை இல்லை. ஆனா அவர் கொடுக்க இருந்தார்னு சொன்னால் நாளைக்கு மறுமை நாளையில இவர் என்ன நிலைக்கு ஆளாகுவார், அந்த கடனை நாங்க அடைக்கலன்னு சொன்னால், எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் அதை அடைக்கலன்னு சொன்னால் நாளைக்கு மறுமை நாளைக்கு கொண்டு போகக்கூடிய நன்மை தான் நாளைக்கு யாரும் அவர் கடன்பட்டாரோ அவருக்கு ஒரு நன்மையை தூக்கி கொடுக்க வேண்டி வரும். இவர் குறைஞ்சான ஒரு நன்மையோட போயிருந்தாருண்டா, இவர் கடன் பெருசா இருக்குன்னு சொன்னால் இவர் நன்மையெல்லாம் யாருக்கு கடன்பட்டாரோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவருடைய பாவத்தை இவருக்கு போட்டு இவரை நரகத்துக்கு தூக்கி போகக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு ஆளாகும். இதை சந்ததிகள் இந்த முஸ்லிம் உம்மத்தா இருக்கக்கூடிய நாங்கள் வழங்காம இருந்திருந்தோம். இது சம்பந்தமாக வரக்கூடிய சில ஹதீஸ்ல பார்ப்போம். முதலாவது சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல பார்க்கலாம். என்ன விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டார். நபி அவங்க முதலாக கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு, இது கடன் இருக்கிறார், இதுதான் கேட்பாங்க. ஏன்னா இது அவ்வளவு முக்கியமான விஷயம். ஒரு ஜனாசா ஒரு குடும்பமே கவலையா இருக்கு. அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க, இந்த ஜனாசா ஏதாவது கடனை விட்டு சென்றிருக்கிறாரா? அப்ப அந்த கொண்டு வரப்பட்டவங்க சொல்லுவாங்க, இல்ல யாரும் கடன் இல்லை. அப்ப அவங்களும் தொழுகை நடத்துவாங்க.
இன்னொரு ஜனாசா கொண்டு வரும், இவர் கடனாளியா என்று கேட்கப்பட்ட நேரத்துல ஆம் யார் சொல்ல இவர் கடனாளி. இவரு அப்படி என்றால் அந்த இவர் ஏதாவது கடன் விட்டு சென்றிருக்கிறாரா இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட தோழர் சொல்லி சொல்லுங்க, நான் இதுக்கு வர மாட்டேன். எந்த அளவுக்கு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழக்கூடிய காலத்துல நபி அவர்களுடைய துஆவுக்கு நிகரான யாருடைய துஆ வராது. ஜனாசா என்பது ஜனாசா தொழுகை என்பது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அப்ப அந்த பிரார்த்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா இவர் கடனாளிங்கிறாரு, ஆனா இவர் கடனை கொடுக்கறதுக்கு சொத்தும் இல்லை, அப்ப நான் எது தொழுகை என்ன செய்ய என்று அடிப்படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரிக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த இருந்த சஹாபிகள் என்ன சொல்றாங்க, யார் சொல்லலாம் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் சொல்லலாம் இந்த இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பாளியா இருக்கிறேன், இவர கடனை நான் அடைச்சிருக்கேன் என்று சொல்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தாங்க. இதுல ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னு சொன்னால் கடனை கட்டாயம் அடைக்கணும் என்றது ஒரு விஷயம் இருக்கு. இதை இவர் தான் அடைக்கணும்ன்றது இல்லை. ஒரு யாரோ ஒருத்தர் தான் ஒரு சஹாபி அடைக்கிறார், அவர் அடைச்சிட்டாலும் அவர் பொறுப்பு நீங்க. ஆனால் யாருக்கு பொறுப்பாக குடும்பத்துக்கு பொறுப்பாகும், குடும்பத்தில் தான் இதுக்கே பொறுப்பாக சொன்னா அவர்கள் உரிமைப்படுத்தவர்கள். வெளியுள்ளவங்க முன்னுக்கு வந்தாங்கன்னு சொன்னா அதுக்கும் அவரை கடன் அடைஞ்சிடும் என்ற விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு சில வாக்குகளுக்கு வந்து இப்படி ஜனாசா கொண்டு வர கேட்கிறாங்க, இவர் ஏதாவது கடனை விட்டு சென்றிருக்கிறார் கேட்ட நேரத்துல கேட்கிறாங்க, ஏதாவது இவருக்கு கடனை அடைக்கிற அளவுக்கு ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாரா என்ற விஷயத்தை கேட்கிற நேரத்துல விட்டு சென்றிருக்கிறான்னு சொல்றாங்க, தொழுகை நடத்துவாங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களோட தொடர்ந்து நீங்களே தொழில் எடுத்துக் கொள்ளுங்க, இந்த செய்தியை சொல்றாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிற்காலத்துல பைத்துல் மால்ல நிறைய செல்வம் குவிந்ததுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த யாராவது மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னார் அவர் கடனை விட்டுகிறோம்னா அரசாங்கம் தான் கடன் அடைச்சு, அப்பவும் அந்த கடன் அடைச்சு அரசாங்கம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மூமின்கள் விஷயத்துல நான் தான் மிக பொறுப்பாளர், நான் தான் மிக உரிமைப்படுத்தவர் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு சொத்து இருக்கிறது கவர்மெண்ட்ல. அப்ப கடனை விட்டுட்டா கவர்மெண்ட் அடைச்சிரு, அப்பவும் அவருடைய கடன் அடைஞ்சு விட்டுரும். அதே போல சொத்து விட்டுட்டேன்னு சொன்னா அதை நீங்க உங்களுடைய குடும்பத்தை அறிஞ்சு கொள்ளணும் அடிப்படையில் சில சொல்றாங்க. இப்ப எங்கட கவர்மெண்ட் அடைக்காது, யூகே கவர்மெண்ட் அடைக்காது, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எங்க கடனை அடைக்காது. அப்ப இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாங்க தான் உண்மையிலே என்னுடைய தந்தையோட என்னுடைய சகோதரிகளோட என்னுடைய தாயோட நாங்க இறக்க வச்சிருன்னு சொன்னால் முதலாவது கண்டு கொள்ளணும், அவர் மூத்தாயிட்டா இவர் கடனோட மூத்தாயிட்டாரா என்ற விஷயத்தை பார்த்து அந்த கடன் அடைக்கக்கூடிய விஷயங்களை அடைக்கக்கூடிய வேலையை தான் நான் முதலாவது கைகொள்ள வேண்டிய. அது கூட சில நேரங்களில் கடன் அடைக்கக்கூடிய வசதி இல்லாம இருக்கு எங்கிட்ட, அப்ப கடன் எதிர்ப்பாரு, ஆனா எங்கிட்ட வசதி இல்லை, என்ன செய்யறது? அப்ப அவர்களை சந்திச்சு ஒன்று கடனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி தந்துடுறேன் என்ற ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்றது. அப்படின்னு நான் கூட கெஞ்சிறது, மன்னிச்சிருங்க என்கிட்ட வசதி இல்லை, என் வாப்பா மறுமையில பாதிக்கப்பட்டுவாரு, என் உமா மறுமையில பாதிக்கப்பட்டுவாரு, அவர் இந்த நிலைமைக்கு போகாம அவரை நீங்க அல்லாஹ் மன்னிச்சிருங்க கெஞ்சி கூத்தாடியாவது அந்த மன்னிப்பு எடுத்துரு. மன்னிச்சுட்டு சொன்னா ஓகே, அவர் கடன்காரர் விட்டுட்டாலும் அவர் தண்டிக்கப்பட மாட்டாரு, அல்லது கடன் கொடுத்தா தண்டிக்கப்பட மாட்டார். இந்த ரெண்டு விஷயம் ரெண்டு எல்லாத்துக்கும் வந்து ஆதாரங்கள் அந்த ஹதீஸ் கீழே போட்டிக்கிறோம், இதெல்லாம் புகாரில வரக்கூடிய செய்தி. அதே போல வந்து இந்த கடனை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல கூட குர்ஆன்ல பாபிரியை பற்றி சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு எப்படி சொத்துக்கள் கொடுக்க வேண்டும் என்று செய்தி சொல்ற நேரத்துல அந்த எல்லா செய்தியை சொல்லிட்டு வந்து எப்படி அல்லாஹ் தஆலா முடிப்பாங்க, இந்த மாதிரி பிரித்து கொடுக்கிறது அவர் செய்துள்ள மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றுறதுக்கு பின்னால். இப்போ வாப்பா சொத்து விட்டுட்டு போயிருக்காருன்னா சொத்துக்காக அடிச்சு கொள்ளக்கூடிய பிள்ளைகளை தான் நாங்க பார்க்கிறோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுங்க, நீங்க சொத்தை கொடுக்கறதுக்கு முன்னால பிரிக்கிறதுக்கு முன்னால பாப்பா யார் யார்ட்ட கடன் வாங்கிக்கிறாரு, உம்மா யார் யார்ட்ட கடன் வாங்கிக்கிறாரு, அவங்க கடனுக்குரிய சொத்தெல்லாம் வித்து அந்த கடனை அடைச்சதுக்கு பின்னால மிஞ்சினால் தான் நீங்க என்ன செய்யணும், சொத்தை பிரிக்கணும். அதுக்கு சொத்தவே பிரிக்க கூடாது என்ற விஷயத்தை இஸ்லாம் கட்டளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப கடன் அவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம். ஒரு மரணிச்சுட்டாருன்னா கடனை அடைக்கிறதுங்கிற பிரைமரி கோலா இருக்கு என்ற விஷயத்தை நாங்கள் இந்த கிளாஸ் நான் பாடமா படித்துக் கொள்ளணும். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே என்னோட விழிப்பாக இருக்கு. எல்லா குடும்பத்துல சில நேரத்துல ஆண்கள் குறைந்த குடும்பங்கள் இருப்பாங்க, பெண்கள் குறைந்த குடும்பங்கள் இருப்பாங்க. சில குடும்பத்துல குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவை பெண்கள் பெற்றிருப்பாங்க ஆண்களை விட அதிகமாக. சில குடும்பங்கள் ஆண்கள் அதிகமாக தெளிவு பெற்றிருப்பார்கள். யார் யார் இந்த தெளிவா இருக்கிறோமோ நாங்க அதை ஸ்டாண்ட் அப் பண்ணி எங்களுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, நாங்க போகக்கூடிய ஒரு மையத்து விட இருந்தாலும் சரி, இதுதான் இஸ்லாம் சொல்லி தந்த விஷயம். இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் பார்த்துக் கொடுங்க என்ற விஷயத்தை நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். அதை என்ன கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்னொரு விஷயம், ஒன்று கடன் அடைக்கலாம். அடுத்த விஷயம், ஜனாசா ஒரு மரணிச்சுட்டாருன்னு சொன்னா அவருக்கு நாங்க என்ன செய்யலாம் சொன்னா, அது எந்த ஒரு ஜனாசாவாக இருந்தாலும் சரி,
பொதுவாக ஒரு முஸ்லிம் மரணிச்சுட்டாருன்னு சொன்னா அவர் தலைவருக்கு துவா செய்யணும். இந்த துவா அவருக்கு என்ன செய்யலாம், பயனளிக்கக்கூடியதா இருக்கும். எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னால் அது பயனளிக்கக்கூடியதா இருக்கும். இந்த துவாவை நாங்கள் உடற்பூர்வமாக கேட்கணும். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னு சொன்னால் 59வது அத்தியாயம் 10வது வசனத்தை சொல்ற நேரத்துல, எங்களுடைய இறைவனே, எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களுக்கு நீ மன்னிப்பே அருள்வாயா. எங்களை விட்டு யாரெல்லாம் மரணிச்சிட்டாங்களோ, ஈமான் கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீ எங்களே மன்னிச்சிரு, அவங்களே மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் தான் மூமின்கள். மூமின்களை பத்தி சொல்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அப்ப இது எங்களுடைய ஒரு பண்பு. நாங்க ஒரு முஸ்லிம் மரணிச்சிட்டாங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறது, எப்படிப்பட்ட எங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டு, எவ்வளவு துரோகம் செஞ்சுக்கிட்டு, பிரச்சனையே இல்லை, மரணிச்சிட்டார். அவர் மறுமையில இந்த உலகத்துல இந்த கொசுட ரெக்க இதுதான் இந்த உலக வாழ்க்கை. இதுக்காக ஒரு மரணத்தை ஒரு நிரந்தரமா ஒரு மனிதர் மறுமையில கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு கல் நெஞ்சாக நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களுடைய கோபக்காரரா இருந்தா கூட மூத்தாயிட்டாரா எல்லாத்தையும் மன்னிச்சு, யாரும் அவரோட பாவத்தை நீ மன்னிச்சு, நான் அவரை மன்னிச்சிடறேன், யாரெல்லாம் எனக்கு செஞ்ச துரோகம் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடறேன்னு சொல்லி ஒரு ஜெனரசிட்டியோட உள்ளவர்களா நாங்கள் மாறணும். சில நேரத்தில் செய்த விட மாட்டேன் இந்த விஷயங்கள்ல. குடிவார இஸ்லாமிய சில அனுமதி தருது கோபம் கொள்வது. ஆனா ஜெனரசிட்டி இஸ்லாம் வந்து மேலத்துக்கு வைக்கும் ஒரு நாள். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நீங்க இறக்க காட்ட, நான் உனக்கு இறக்க காட்டுவேன் நல்லா சொல்றோம். அந்த அடிப்படையில நாங்க மன்னிக்கக்கூடியவர்களா இருக்கணும், அவர்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இந்த விஷயத்தை இந்த குர்ஆன் ஆயத்துல நாங்க பார்த்துக்கொள்ளணும். அதே போல முஸ்லீம்ல வரக்கூடிய 3084வது ஹதீஸ்ல எப்படி வரும்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் மரணிச்சிட்டார்னு சொன்னால் 3 விஷயங்கள் அவரை பின்தொடரும். அந்த 3 விஷயத்துல ஒன்று என்னன்னு சொன்னால், தனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கமுள்ள சந்ததி. அதை விட்டு சொல்றது என்ன செய்யும், என்னுடைய நான் ஒரு பிள்ளையை விட்டு சொல்றேன்னு சொன்னா அது ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு சாலிகான முறையில் அந்த பிள்ளையை வளர்த்திக்கணும். அதை எங்களுடைய நான் வாழக்கூடிய காலத்துல செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு. ஏன்னா புள்ள வந்து ஒரு துவா ஏற்றுக்கொள்ள, அல்லாஹ்வுடைய துவா ஏற்றுக்கொள்ள, எல்லாரும் துவா கேட்பாங்க, ஆனா எல்லாரும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், சாலிகான பிள்ளையை நாங்கள் சாலிகான முறையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய புறப்பட்ட வளர்த்து அவர்கள் ஆளாக்கி இஸ்லாமிய கட்டுக்கோப்போட விட்டுட்டு போனோம்னு சொன்னால், நான் இப்ப மூத்தாயின்னு சொன்னால் என்ன புள்ள கேட்கக்கூடிய துவா இருக்கிறேன், நான் சில நேரம் பாவம் அதிகமாக போயிருக்கிற நல்லா காப்பாற்றணும். அந்த மாதிரி நிலையில போனா கூட என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய எரிஞ்சு கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவார், நாளை மறுமை வெற்றிகரமாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது இருக்குது. பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவாவும் இன்ஷா அல்லாஹ் அது நாளை மறுமையில் ஒரு மனிதனுக்கு பயனளிக்கும். இது 2 விஷயம். அதே போல ஜனாசாவிற்காக தர்மம் செய்யறது. தர்மம் செய்யலாமா என்ன சொல்றது, குர்ஆன் ஓதுறது என்ன பாவமா அப்படிதான் மனுஷன் கேட்பாங்க. கத்தம் ஓதுறதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, குர்ஆன் தான் ஓதப்படுது, வேற ஒன்றும் ஓதப்படல. ஆனா குர்ஆன் ஓதுறது பாவமா என்று கேட்கப்படும். இப்ப குர்ஆன் ஓதுறது பாவமா, குர்ஆன் ஓதுறது பாவம் இல்லை. ஆனா குர்ஆன் மற்றவர்களுக்காக மௌத்தர்களுக்காக ஓதுறது பாவமா, அது பாவம். ஏன் பாவம், இது பாவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எப்படி சொல்றாங்க, நான் சொல்லாத ஒண்ணு நீங்களா செஞ்சீங்கன்னு சொன்னா அது பிதஅத்து, மார்க்கத்துல ஒரு புதிதா உருவாக்கக்கூடிய வழிகேடு, அது நரகத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் என்ற விஷயம் சொல்றாங்க. ஏன்னா மரணித்தவருக்கு எது வந்து நன்மை அளிக்கின்றது யாருக்கு தெரியும், யாருக்கு, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி கொடுப்பாங்க, நிறைய எங்களுக்கு தர மாட்டோம். எங்களுக்கு வஹி வராது. வஹி மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வருது, கத்தமோதி அனுப்பினா அவர் மரமை பாருங்க வரல. அப்ப அதை செய்யக்கூடாது. எதை செஞ்சா வரும், தர்மம் செஞ்சு சொன்னா அது மறுமையில அவர் பயனளிக்கும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. இது சம்பந்தமான ஹதீஸ்ல பயன் தர்மம் செஞ்சு பயன்படுறாங்க. அது கூட சில இருக்காரு, தர்மம் அவரு வாழக்கூடிய காலத்தில் அவர் தான் செஞ்சிருக்கிறோம் என்ற அதான் அடிப்படை. அவருடைய நான் வாழக்கூடிய காலத்தில் எனக்கு நான் நன்மை செஞ்சுக்கணும், அதுதான் அடிப்படை. ஆனா அதையும் தாண்டி இஸ்லாம் சில சலுகைகள் தருது. ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னா அவருக்காக யார் தர்மம் செய்யறாங்க என்ற விஷயத்துல தைரியவாக ஹதீஸ்ல பார்ப்போம். புகாரில 1388வது ஹதீஸா ஒரு செய்தி வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அழைக்கக்கூடிய செய்தி. அதாவது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் வந்து, என்னுடைய தாய் திடீரென்று மரணித்து விட்டார், அவர் அப்போது பேச முடிந்திருந்தால் நல்ல காரியம் செய்திருப்பார், எனவே அவருக்காக நான் தர்மம் செய்தால் அதற்கான நன்மை அவருக்கு சேருமா என்று கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் அது அவருக்கு சேரும் என்று சொல்றாங்க. அப்ப இவங்க மரணிச்சிட்டாங்க.
இவங்க நினைக்கிறாங்க எப்படி உமா தர்மம் செஞ்சு இப்ப செல்லுங்களா உதாரணத்தை சொல்ல நினைச்சிருந்தா என் சொத்துல கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க, என் சொத்துல கொஞ்சம் அநாத பிள்ளைகளை கொடுத்துருங்க, இந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க நினைக்கிறாங்க. அவன் நம்சலா செஞ்சு நீங்க உங்களோட தாய்க்காக செஞ்சீங்களா அது உங்களோட தாய்க்கு மறுமை போய் சேரும் என்ற விஷயம் சொல்றாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கறது வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய புகாரில 2256 செய்தியில வருது எப்படின்னா சாது உபாத ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெளியூர் சென்றிருக்கிறாங்க, அவங்களுடைய தாயார் மரணிச்சிடறாங்க. அப்ப நம்சலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம் என்னுடைய தாயார் நான் வெளியே சென்றிருந்த நேரத்தில் மரணம் அடைஞ்சிட்டாங்க, நான் அவருக்கு சார்பாக தர்மம் செய்தால் அது அவருக்கு பயனளிக்கும். இப்ப இதுல வந்து அந்த தாயார் அவர் சொல்லியிருப்பாங்க விஷயத்த கூட சொல்லல, நான் வெளியூருக்கு போய்க்கிறேன் எனக்கு மரணிச்சுட்டாங்க, இப்ப என் உமாக்கு நான் என்னவா செய்யணும், என் உமா மரணிக்கு என்ன ஏதாவது செய்ய முடியுமா இருந்தா நான் தர்மம் செஞ்சா இது போய் சேருமான்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம சொல்லி ஆம் அது அவங்களுக்கு பயனளிக்கும் என்ற விஷயத்துல அந்த சஹாபி எப்படி நடந்துக்கிறாங்க நாங்க நடந்து கொள்வது இதை பார்த்துக்கொள்ளு. அந்த சஹாபி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதை கேட்ட சாஸ்திரத்தில் அவங்க நான் என்னுடைய மிஹ்ராப் என்னும் தோட்டத்தை என் தாயார் சார்பாக தர்மம் செய்து விட்டேன். நாங்க இந்த விஷயத்தை கேட்போம், ரொம்ப மரணிச்சுப்பாங்க பாப்பா மரணிச்சுப்பாங்க, நாங்க எவனா ஒரு பிச்சைக்காரன் 10 ரூபா கொடுப்போம், ஒரு யாரோ கொடுத்து சாப்பாடு கொடுப்போம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் நாங்க செய்து முயற்சிப்போம். ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா என் தாய் என்னை கூட கால பெத்து வளர்த்து ஊட்டி ஆளாக்கின அவன் மூத்தாயிட்டாங்க, இதுக்கு அவங்களுக்கு சோறு போடல, காசு கொடுக்கல, சாதி வாங்கி கொடுக்கலாது, ஒண்ணும் செய்யலாது, மறுமைக்கு என்ன செய்யறது இருக்கிறத பெரிய ஏதாவது செய்யணும், என்னுடைய சொத்தை கொடுத்துருங்க, இந்த தோட்டத்தை அப்படியே நான் அல்லாவுக்காக கொடுத்து தாய்க்கு போய் சேரணும் இடத்துல கொடுக்குறாங்க. அப்ப இது ஒரு படிப்பினை. நான் எங்க உமா அப்பாவோட விஷயத்தை உண்மையா இறக்கப்படுகிறேன்னு சொன்னா அவங்க மரணிச்சுட்டா மரணிக்க முந்தி கூட நாங்க அவங்களுக்கு செய்யறது எல்லாத்தையும் செய்யணும். இப்படி நிலவாரத்துல அதிகமாக அவங்களை தர்மம் செஞ்சோம்னா நாளைக்கு அது மறுமையெல்லாம் கூட பயணிக்கும். இதே போல இன்னொருத்தர் கேட்கிறாங்க, இதே செய்திகள் கொஞ்சம் டைம் இல்லாதனால இதே செய்திகள் தான் வருது, இது தர்மம் செய்யலாம் என்பதற்குரிய ஆதாரங்கள். அடுத்ததாக பார்க்கணும்னு சொன்னால் சில இடங்கள்ல நக்சல் சொல்றாங்க இதுல கூட தர்மம் செய்யறத கூட ஒரு சகாபி கேட்கிறாங்க வந்து எப்படின்னு சொன்னா யாரும் சொல்ல இந்த தர்மம் செய்யலாம், தாய் என்னுடைய சகோதரர் என்னுடைய கூடப்படுத்த எங்களுடைய உரிமைப்படுத்துறது செய்யலாம், அது எது செய்யறது மிகச்சிறந்தது என்ற விஷயம் கேட்கிறாங்க. அப்ப நக்சல் சொல்றாங்க வந்து தண்ணீர் வழங்குறது. அப்ப இருக்கிற இந்த தர்மங்கள்லயே நபி அவங்க மிக ஆர்வம் செய்து தண்ணீர் வழங்குறது. ஏன்னா எங்களுக்கு பார்க்க சில நாங்க இங்க வாழக்கூடிய எங்களுக்கு தெரியாது, இலங்கையை பொறுத்தவரை இலங்கை சில நாடுகளை பொறுத்தவரை தண்ணி வசதி இல்லாத நெடுதூரம் போய் அவங்க ஒரு குடத்திலேயோ வாளிலையோ தண்ணீர் தரக்கூடிய மக்கள் இருக்காங்க. அப்ப அந்த அப்படிப்பட்ட மக்களை தேர்வு செஞ்சு அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்க ஒரு கிணத்தை தோண்டி கொடுக்கறது, இந்த மாதிரி தண்ணிக்குரிய டெக்ஸ் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தண்ணீர் வழங்கக்கூடிய செய்து நபி அவங்க சொன்னதுனால மற்ற விஷயங்களும் செய்யலாம். சிறந்த ராஜ்யத்துக்கு வந்து தண்ணி கொடுக்குறது, இந்த ஆப்பிரிக்கா போன்ற நாட்டுல நிறைய தண்ணியில மைல் கணக்கில் போயிட்டு வருவாங்க தண்ணி எடுக்கிறது, இது சரியா சும்மா கண்டுபிடி செஞ்சிடக்கூடாது, சரியான ஆர்கனைசேஷனோட தொடர்பு கொண்டு சரியான முறையில சரியான மக்கள் அணுகி அதற்கு செய்யக்கூடிய வேலை செய்யலாம், அதையும் பார்த்துக்கொள்ளுது. அதே போல ஜனாசாவுக்கு ஹஜ் செய்யலாமா என்று கேள்வி. ஜனாசா வந்து என்னுடைய வாப்பா மரணிச்சிட்டாரு, அவர் ஹஜ் செய்ய கடமை உள்ள நிலையில மரணிச்சிக்கும், அதனால கவனிச்சு கொள்ளணும்னு சொன்னா என வாப்பா முதலாவது வசதி இருக்கிறது, மரணிக்கிற நேரத்துல அவர் ஹஜ் கடமையான நிலையில இல்லாத ஹஜ் செய்யக்கூடாது, அதுக்கு இஸ்லாம் வழிகாட்டல. ஆனா வாப்பா மரணிக்கிற நேரத்துல ஹஜ் செய்யக்கூடிய வசதி அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இருந்து அவர் செய்யாம மரணிச்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கான ஹஜ் செய்யணும். ஹஜ் செய்யலன்னு சொன்னால் அது அவர் மரணியை பாருங்க, ஏன்னா வசதியோடு இருந்து அல்லாஹ் ஒரு நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையை செய்யணும் என்ற விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். ஏன்னா சில நேரத்துல கடமை இல்லாதவர்கள் போய் ஹஜ் செய்வாங்க, அது தேவை, அது இஸ்லாம் வழிகாட்டு. இதுக்குரிய ஆதாரங்களை பார்க்கலாம். என்னன்னு சொன்னா புகாரில் 1852 செய்தி எப்படி வருதுன்னா ஒருவர் வந்து கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய தாய் ஹஜ் செய்வதாக நேர்ச்சி செய்து அதை நிறைவேற்றாமல் இறந்து விட்டார், அவர் சார்பாக நாங்கள் ஹஜ் செய்யலாமா, ஹஜ் நீர் வச்சுக்கிறார் நேர்ச்சி வைக்கிறாங்க, ஆனா மூத்தாயிடுறாங்க. அப்ப நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் அவர் சார்பாக நீ ஹஜ் செய், உன் தாயாருக்கு கடன் இருந்தால் நீதானே அதை நிறைவேற்றுவார். இந்த கடன் இருந்தால் இந்த வாசகத்துக்கு ஒரு விஷய சட்டத்தை விளங்கிக் கொள்ளணும். கடன் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டியது, கடன் இருந்தால் அது கட்டாயம் கொடுக்க வேண்டியது, கொடுக்கலன்னா பாவம். ஹஜ் வந்து ஒருத்தர் கடமையா இருந்தா கடன், கடமை இல்லைன்னா கடன் இல்லை. இந்த ஹதீஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னா அதில் சொல்லக்கூடிய வாசகம் இருந்தா உன்னுடைய கடன் இருந்தா நீ தானே நிறைவேற்றுவாய். அப்ப அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் மிகவும் செலுத்துவதற்கு தகுதி பெற்ற கடன் என்று சொல்றாங்க. அதனால ஹஜ் யாருக்கு கடனா இருக்கிறதோ அதை வந்து அவங்க வந்து அந்த
அந்த யாரு குடும்பத்தில் உரிமை படைத்தவர்களோ அவர்கள் அந்த கடனை நிறைவேற்றுவது முயற்சி செய்யும். அதே போல இன்னொரு செய்தி வரும் சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடியது. அதுல அவங்க என்னுடைய சகோதரி, இது பெற்றோர் இல்லை, என்னுடைய சகோதரி ஹஜ் செய்யறதுக்கு நேர்ந்து கொண்டு அதை நிறைவேற்றாமல் சாதாரண பெற்றோர்கள் தான் பொதுவா செய்வாங்க, பொதுவாக செய்யக்கூடியவரோட பெற்றோர்கள் செய்வாங்க. அண்ணனுடைய சகோதரர் சகோதரி மரணிச்சிருப்பா, அவங்க ஹஜ் செய்ய கடமைப்பட்டிருந்தால் நாங்க செய்யலாமா என்ற விஷயத்தை பார்க்கறது நம்சல் கேட்கிறாங்க. என்னுடைய சகோதரி இப்படி வந்து ஹஜ்ஜோட கடமையோட முதலிட்டாங்க. அப்ப நம்சல் சொல்றாங்க, உன் சகோதரியுடைய கடன் இருந்தால் நீ தானே நிறைவேற்றுவாய். என்னுடைய நானா ஒருத்தர் கடன் வச்சுட்டு போயிட்டாரு, என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு வந்து உங்களோட நானா 10 லட்சம் ரூபாய் காசு தெரிவிக்குது. அப்ப யாரும் நிறைவேறாதான் நிறைவேற்றும். உங்களுடைய சகோதரரை கடனை நீ தான் நிறைவேற்று, அதனால ஹஜ்ஜை நீங்க நிறைவேற்றுங்க என்ற விஷயத்தை சொல்றாங்க. அப்ப சகோதரிகள் இருந்தாலும் அவர் கடமையா இருந்தால் நாங்க நிறைவேற்றினாலும் அது இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஹஜ் நிறைவேற்றுவதாக ஆயிடும். அதே போல ஜனாசாவுக்கு அடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் நோன்பு நோற்று. ஜனாசா வந்து நோன்பு கடமையான நிலையில மரணிச்சாங்கன்னு சொன்னால் அதுவும் அவர் கடனாக தான் இருப்பார். அல்லாஹ் செய்ய கடனை வந்து அவர் நிறைவேற்றல, அதுக்கும் அவர் தண்டிக்கப்படுவார். அதனால அதையும் நாங்கள் நிறைவேற்றோம்னு சொன்னால் அந்த கடன்ல அதுக்கு ஆதாரமாக பார்க்கலும் நபிசல்லாஹு கூறினாங்க, கலாமான நோன்புள்ள நிலையில் ஒருவர் இறந்து விட்டால் அவர் சார்பாக அவரின் பொறுப்பாக அதை நோப்பார். யாராவது பொறுப்பாகிறாங்களோ சொத்தை பிரித்து கொள்ளக்கூடியவர்கள், சொத்துக்கு யாரெல்லாம் பார்த்து அவங்க வந்து பொறுப்பாக உள்ளவர்கள், அவங்களோட குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து இவன் அந்த நோம்பு நோக்கள் நோக்குட்டாங்கன்னு சொன்னா அவருடைய கடமை இல்லாம இந்த விஷயத்தை இது கூட நாங்க அதிகமாக பார்க்கறதே இல்லை. ஒருத்தர் மரணிச்சிருவாரு, எத்தனை வீட்டுல வந்து இவர் உமா இத்தனை நோம்பு களவாகிறாங்க அதெல்லாம் பேச்சு கூட நான் கேட்க மாட்டோம். அப்ப இதெல்லாம் வீட்டுல அவங்க தெரிஞ்சிருக்கு, இந்த மாசம் அவங்க பிடிக்கல, இப்ப லேடிஸ் சில காலங்கள் அவங்க பிடிக்கல காலங்கள் இருக்குது. அப்ப அதை அந்த வீட்டுல பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க வந்து அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு அந்த நோன்பு நாட்களுடைய நோன்பை நாங்கள் நிறைவேற்றோம். அதே போல அதே மாதிரியான சில அதே செய்த நோன்பு சம்பந்தமாக என்னுடைய சகோதரி இப்படி நோம்பு ஒரு மாதம் என்னுடைய தாயாருக்கு 1 மாத காலம் நோம்பு இருந்துச்சு பிடிக்கலாமான்னு அதுக்கு சொல்ல பிடிக்கலாம்னு சொல்றாங்க. என்னுடைய சகோதரி மரணிச்சு விட்டார், அவருக்கு நோம்பு பிடிக்கலாமான்னு கேட்கிறாங்க, அதுக்கு சொல்றாங்க. அதே போல ஒரு காலகட்டம் ஒரு மாத நோம்பு இருந்துச்சு, ஒரு 15 அதிசயம் தான் போட்டிக்கும். அப்ப அந்த அடிப்படையில் எல்லாத்துலயும் வந்து இந்த நோம்பு பிடிக்கலாம் என்ற இதை செய்த சட்டத்தை பார்க்கிறேன். அதே போல நோம்பு இறந்தவர் வீட்டுக்கு உணவு கொடுத்தல் அப்படின்னு ஒரு எழுதி போட்டிக்கிறோம். இதே பொதுவாக சமுதாயத்தில் ஓரளவு நடக்குது, ஆனால் இருந்தாலும் சில பிள்ளையான விஷயங்கள் நடக்குது. பொதுவாக சில ஊர்களில் பார்க்கலாம்னு சொன்னால் சிலக்கால அன்றாபுரம் கொண்ட ஏரியாக்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் மரணிச்சுட்டாருன்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு மாடாத்து சாப்பாடு, அந்த வீட்டுல மாடாத்து அந்த மையத்தை வச்சு சாப்பாடு கொடுத்து மையத்தை அடக்குவாங்க. இப்படி எல்லாம் சில செய்திகள்லாம் இருக்குது. மார்க்கங்களுக்கு எப்படி வழிகாட்டுன்னு சொன்னால் ஒருத்தர் மரணிச்சுட்டு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள கவலையில கஷ்டம் தெரிவிப்பாங்க, அவங்களுக்கு துன்பம் கொடுத்துடக்கூடாது, இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்போங்க என்ற விஷயத்த இந்த இஸ்லாமிய மார்க்கங்களுக்கு வழிகாட்டு. இது கொஞ்சம் வரலாறு பிராக்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா ஜவஹர் அவங்க மரணிச்ச நேரத்துல நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜவஹர் குடும்பத்திற்காக நீங்கள் உணவு தயாரிங்கள் என்ற விஷயத்தை சொல்றாங்க. இது அஹ்மது, அபூதாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ளணும். எங்களுக்கு தெரிந்த சகோதரர்களோ எங்க மரணம் நடந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு சில சகோதரர்கள் இருப்பாங்க. அப்ப அந்த ஆர்கனைசேஷன் எங்களுக்கு இருக்கு, அதை நாங்கள் குயிக்கா வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி யாருக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க 3 நாளைக்கு அவர்களுக்குரிய சாப்பாடு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி அதை நாங்கள் செஞ்சு கொண்டு எங்களை உள்ளத்தில் இருக்கிறோம். ஒரு மௌத்தாயிட்டாருன்னா அந்த குடும்பம் கவலையில் இருக்கும், அவங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும் எண்ணம் எங்களோட உள்ளத்துக்கு வந்துடும். அதே போல வந்து ஒருவர் மரணிச்சுட்டாரு, இது வந்து ஏற்கனவே சொன்ன இந்த விஷயங்கள் தான் செய்யலாம். நோன்பு பிடிக்கலாம், தர்மம் செய்யலாம், அதே போல வந்து ஹஜ் செய்யலாம், துஆ கேட்கலாம். இந்த குறிப்பிட்ட இஸ்லாமிய காலத்துல இந்த விஷயங்களை தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது. அதான் அன்லஸ் அதுக்கு ஆதாரம் இருந்தா நாங்க எடுத்தது தவிர புதுசா ஒரு விஷயங்களுக்கு எங்களுக்கு அறியாம ஒரு விஷயம் வந்துருக்குன்னு சொன்னா அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவான ஆதாரபூர்வமா கிடைக்கும்னு சொன்னாலே தவிர மற்ற கத்தமுதுக்கோ பாக்கியமுதுக்கோ குந்தி யாசிமுதுக்கோ இந்த மாதிரி எதுவுமே ஆதாரமும் இல்லை, அதை செய்யவும் கூடாது. அதே போல இந்த விஷயங்களை முடியுமான அளவுல கடன் கிடைக்கிறது முக்கியமான விஷயம், அதுகளை நாங்கள் செய்யக்கூடியவர்களா ஆயிடும்.
அதே ஒருவர் மரணிச்சுட்டார் சொன்னால் முதலாவது நான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நாங்கள் எல்லாம் சென்னாலை வழிநாளை வாழ்வோம். இது முதலாவது சொல்லக்கூடிய விஷயம். இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி சொல்வோம் என்ற விஷயத்தை தான் சொல்றோம். எல்லாரும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நாங்கள் திரும்பி வாரதுதான் என்ற விஷயத்தை நாங்கள் முதலாவது சொல்லிக் கொள்றோம். அதே போல இன்னொரு விஷயம் நான் சொல்லி காட்டுறேன். என்னன்னு சொன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படும், அதாவது பொதுவாக மௌத்தானது மட்டும்தான் என்ன சொல்லிக் கொடுக்கும். ஆனா இஸ்லாம்ல சொல்ல ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் என்ன சொல்லுது, ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய அந்த புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை. அப்ப நம்ம அதுல அந்த எப்படி இருக்கு, ஒரு முஸ்லிம் துன்பம் ஏற்படும் போது இறைவன் கட்டளை வாது என்று இன்னும் சொல்லிக் கொள்ளுது. சொல்லிட்டு நபிசல்லாஹு ஒரு துஆ சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹும்ம அஜர்னி ஃபீ முஸீபத்தி வா அஹ்லிஹி ஹைரன் மின்ஹா என்ற விஷயத்தை சொல்லி தராங்க. என்னன்னு சொன்னா எனது இந்த துன்பத்துக்காக நீ கூலி தருவாயாக, இதை விட சிறந்ததை பாரமாக எனக்கு தந்தருவாயாக என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொல்றாங்க. பொதுவாக ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னாலும் ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அதை விட சிறந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்ள வேணும். அல்லாஹ்வுட்ட வந்ததுக்காக துஆ கேக்குது, எனக்கு இதை விட சிறந்ததை தந்தது யார் சொல்லலாம்னு சொல்றாங்க. இந்த செய்தியை எப்ப சொல்றாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு மரணிச்ச நேரத்துல அவங்க வைஃப் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அபூ ஸலமா ரலியல்லாஹு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அபூ ஸலமாவை விட ஒரு நல்ல மனிதர் இந்த உலகத்துல நான் அறிஞ்சதுல காணல, எவ்வளவு சிறந்த மனிதர், முதலாவது ஹிஜ்ரத் செஞ்ச ஒரு மனிதர், இவரை விட சிறந்ததை கேட்க சொல்றாங்களே சொல்லிட்டு இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே என்ற அடிப்படையில நான் துஆவை கேட்டேன். அல்லாஹ் தஆலா எனக்கு அவரை விட சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கணவராக தந்தாங்க என்ற விஷயத்தை அறிவிக்கிறாங்க. இது என்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நான் கேட்கறத கொண்டு அல்லாஹ் தஆலா சிறந்த எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் என்ற ஒரு விஷயத்தை இந்த துஆவில் எங்களுக்கு விளங்கி கொள்ளணும். அந்த துஆவை நாங்கள் கேட்கணும். அதே போல மரண செய்தி கேட்டவுடன் அந்த மரணத்துக்காக அந்த ஜனாசாவுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களா இருக்கணும். இதுவே சம்பந்தமாக வரக்கூடிய அதிசபையுடைய புகாரில் வரக்கூடிய செய்தி, நஜ்ஜாசி மன்னர் உங்களுக்கு தெரியும், அபுசீனியாவில் இருந்த நஜ்ஜாசி மன்னர் அவர் மரணிச்ச நேரத்தில் அவருடைய மரண செய்தியை அறிவித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சகோதரர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நான் ஏற்கனவே இதை பார்த்தோம், ஒருத்தர் மரணிச்ச சகோதரர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னா அவருக்காக பாவ மன்னிப்பு இதுக்குரிய ஆதாரத்தை இந்த புகாரில பார்க்கணும். அதே போல ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்க மரணிச்ச நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த விஷயத்தை சொல்றாங்க. அப்போ முஸ்லிம் யாரா இருந்தாலும் சரி கேள்விப்படுறதோடு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அடுத்தது அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்யுது என்ற விஷயத்தை நாம் பார்த்துக்கணும். அதே போல இறந்தவர்களை ஏசக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. பொதுவாக சில எல்லா பேருக்கும் சில பேருக்கும் சில ஒரு மோசமான மனிதர்களோ சிலருக்கு பிடிக்காத மனிதர்களோ அவர்கள் மரணிச்சுன்னா அவர் தொலைஞ்சிட்டான், அவர் மூத்தாயிட்டாரு சொல்லி அவருக்கு ஏசக்கூடிய ஒரு நிலை அப்படி ஒரு கட்டம் இருக்கு. இப்படி மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏசுறது இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்க. ஏன்னு சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வரக்கூடிய செய்தி, இறந்தோரை ஏசாதீர்கள், ஏனெனில் அவர்கள் தாம் உட்படுத்தியவைகளின் பால் சென்று சேர்த்து விட்டார்கள். அவரை ஏசுறதுனால எந்த பிரயோசனமும் கிடைக்காது. ஏன்னா அவங்க மூத்தாயிட்டாங்க, அவங்க எது செஞ்சு வச்சாங்களோ அதன் பால அவங்க போயிட்டாங்க என்ற விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால ஒருபோது ஏசக்கூடாது ஒருத்தர் மரணிச்சுன்னு சொன்னா. அதே நேரத்துல இன்னொரு அது திருமணத்துல வரக்கூடிய முகீரா பின் ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னு சொன்னால், இறந்தவரை ஏசி உயிர்கள் உள்ளவர்களை வேதனைப்படுத்தாதீர்கள் என்ற விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது நாங்க இறந்த ஒருத்தரை ஏசுறோம், என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் மூத்தாயிட்டா அவருக்கு நீங்க ஏசுறீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய எனக்கு கவலையா இருக்கு. நான் பாசமா உள்ள ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வேலை ஏசுறாங்க, மோசமாக கூட இருந்திருக்கலாம், இருந்தாலும் மூத்தானதுக்கு பின்னால எல்லா பேரும் கரைஞ்சு. அப்ப அந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களே நீங்க நோக்கினப்படுத்துவீங்க, அப்படி நீங்க செய்யாதீங்க என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால ஒருபோதும் ஏசக்கூடாது என்ற விஷயத்தை பார்த்துக் கொள்ளணும். அதே நேரத்துல ஜனாசாவுக்கு அழலாமா, அழுகிறது இருக்கு. பொதுவாக எல்லாரும் அழுகும். ஜனாசாவுக்கு அழுகிறது ஆதாரம் மார்க்கத்தில் அழுகிறதுக்கு அனுமதி இருக்கிறார் என்ற செய்தி பார்க்கிற இடத்துல அது அழலாம். அழுகிறது மனிதனுடைய ஒரு இயல்பு. அழுகிறது இஸ்லாம் தடை செய்யலாம். ஆனால் அழுகைக்கு ஒரு லிமிட்டேஷன் வைக்குது. எப்படி அழணுன்றது ஒரு லிமிட்டேஷன் வைக்க அப்படின்னு சொன்னால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகன், சின்ன மகன் இருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் சொல்லி ஒரு மகன் இருந்தாங்க. அவர் சின்ன வயசுலயே மரணிச்சிட்டாங்க. நினைக்கிறது 2 வயதுக்குள்ள நினைக்கிறது. அப்ப அந்த மரண செய்தி கேட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் நீராக பொழிந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க, தன்னுடைய மகன் அழுதுக்கு அழுகுறாங்க. அப்ப இதை கண்ட அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, யா ரசூலுல்லாஹ் நீங்களா இப்படி அழுதுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. என்ன நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஆகிறீங்க, இப்படி இது ஒரு இயற்கையான நடக்கக்கூடிய விஷயம், இதுக்கு நீங்க அழுகுறீங்கன்ற அடிப்படையில் நான் கேட்கிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமாக இது இது கருணையாகும் என்று கூறிவிட்டு மேலும் தொடர்ந்து அழுதாங்க. அப்ப சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன சொன்னார், கண்கள் நீரை சொல்கின்றன, உள்ளம் வாடிக்கொண்டிருக்கிறது, எனினும் இறைவன் விரும்பாத எந்த வார்த்தையும் நாங்கள் கூற மாட்டோம். இதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அழுகிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னார், யாரா நீ உனக்கு ஏடப்படதானா கிடைச்சது, என்ன மாப்பிள்ளதானா கிடைச்சாரு, என்னையும் குந்துறியா, இப்படி எல்லாம் பொம்பளைகள் பொதுவாக பெண்களுக்கு அதிகமா இருக்கும். இப்படி ஒப்பாடி வைக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. இது அல்லாஹ்வுடைய குஃப்ரு கொண்டு போய் சேர்த்து, இது எந்த அளவுக்கு இது பாவம் சொன்னால் இறை மறுப்புக்கு கொண்டு போய் சேர்த்து. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் டிசைன் பண்ண நேரத்தில் ஒரு வர்ணிக்கிறான். இதுக்கு நாங்க நாக்கால வாயால ஏசிட்டோம் பேசிட்டோம்னு சொன்னா இது பெரிய பாவமாக அமைஞ்சது என்ற விஷயத்தை நாம் அதிசய பார்க்கிறோம். அதனால அழுகிறதுக்கு அனுமதிக்கிறது, வாயால ஏசுறது, திட்டுறது, புலம்புறது, இந்த அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கும் மாறாக சிந்திக்கிறது, இது எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 313வது ஹதீஸ்ல வருது, இறந்தவர்களுக்காக 3 நாட்களுக்கு மேல் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு தடுக்கப்பட்டது. அதுவும் கூட 3 நாளைக்கு தான். அந்த துக்கம் அழுகுறது கூட 3 நாளைக்கு மேல அழக்கூடாது யாருக்கா இருந்தாலும். ஆனால் கணவனை இழந்த மனைவியை தவிர, மனைவிக்கு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு அவருடைய இதாக 4 மாதம் 10 நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு துக்கம் அனுபவிக்கலாம். அவங்கள தவிர வேற யாருக்கும் இல்லை. இந்த நாட்களில் அந்த மாதிரி நாட்கள் இந்த பெண்கள் அவர்களுக்கு தடுக்கப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது என்ற ஹதீஸ்ல பார்க்கிறேன். அதே போல இன்னொரு 1179 ஹதீஸ்ல பார்க்கிறேன். எப்படி இருந்தால் மகன் இறந்த 3ஆம் நாள் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா மஞ்சள் நிற வாசனை பொருளை கணவனை தவிர வேறு யாருக்காகவும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் கடைபிடிக்க கூடாது என்று நாங்கள் தடுக்க. இதாவது ஒரு சஹாபி பெண்மணி எப்படி நடந்து கொண்டாங்க காட்டுறாங்க. இந்த ஹதீஸ்ல எப்படின்னா, ஒரு மகன் இறந்துட்டாரு, 3ஆவது நாள் அவங்க என்ன செய்யறாங்க, நல்லா சென்டல் அடிச்சு வாசனை போது நோமலா எப்படி இருப்பாங்களோ அப்படி அந்த துக்கத்தை மறந்துடுறாங்க என்ற லெவலில இஸ்லாமிய உலகத்தில் துக்கம் அனுபவிக்க சொல்லுது. அதுக்கு மேல துக்கம் அனுபவிக்க கூடாது என்பதை நாங்க பிராக்டிஸ் பண்றோம் என்றதை இந்த சஹாபி பெண்மணி செஞ்சு காட்டுறதை பார்க்கணும். அதே போல இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 நாள் தான் என்ன செய்யலாம், துக்கம் அனுபவிக்கலாம் என்ற செய்தி சொல்றாங்க. ஒப்பாரி வைக்க கூடாது என்ற வார்த்தை எப்படி வருதுன்னு சொன்னால், 2 காரியங்கள் மக்களிடம் உள்ளன, அவை இரண்டும் அவர்களை இறை மறுப்புக்கு கொண்டு செல்லும். நல்லா படிச்சுக்கணும் இந்த விஷயத்தை. இறை மறுப்புன்ற முஸ்லிம் இருக்கிற அர்த்தம் இல்ல நாங்க குஃப்ர செஞ்சுட்டா. என்ன ஒரு விஷயம், பிறரது பாரம்பரியத்தை படித்தது, சிலருடைய ட்ரெடிஷனை படிக்கிறது, அது மார்க்கத்துக்கு முரணான மார்க்க ரீதியாக செய்யப்படுறது வேற விஷயம், பொதுவாக உள்ள விஷயம். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இறந்தவர்களுக்காக ஒப்பாரி வைத்தல். இந்த ஒப்பாரி வைக்கிறது பொதுவாக எல்லா இடங்களிலும் கூட இதை காணக்கூடிய. அந்த ஒரு வீட்டில் மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா அதிகமாக பெண்கள் ஒப்பாரி வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது இறை மறுப்பு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுப்பதாக அமையும் என்ற விஷயத்தால இந்த ஒப்பாரி அழலாம். எங்களோட வாயிலிருந்து சத்தம் வந்தா கூட ஒப்பாரி வைக்கிற மாதிரி அழாமல் இருக்கிறது நாங்கள் கவனித்து கொள்ளணும். அந்த விஷயத்தை ஒரு புதுநாள் செஞ்சிடக்கூடாது என்ற விஷயத்தை பார்க்கலாம். அதே போல கொஞ்சம் அவசரமா போய் கொண்டிருந்தா டியூஷனுக்கு இறுதி பண்ணிக்கொள்ள டைம் ஆகுறதுனால மூடத்தனமாக செய்யக்கூடாது என்ற விஷயத்தை என்னன்னு சொன்னா, ஒரு மரணத்தை சொன்னா அந்த குடும்பத்துல தலையில அடிச்சு கொள்வாங்க. இது பெண்கள்டையும் ஆண்கள்டையும் இருக்குது. தலையில அடிச்சு கொள்றது, சட்டையை கிழிச்சு கொள்றது, அவர் அப்படியே மென்டல் மாதிரி சுத்துறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன செய்யும், இது மூடத்தனம். இது கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, 1294 ஹதீஸ்ல வரும், குடும்பத்தினால் தன்னுடைய கன்னத்தில் அறைந்து கொள்வனும், ஆடைகளை கிழித்துக் கொள்வனும், அறியாமை காலத்து சொற்களை பயன்படுத்துவனும் நன்மைக்கு அதவன் அல்ல. அவன் முஸ்லிமா இருந்தது சொன்னால் இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது என்ற விஷயத்தை நம்ம செல்லாமல் தடுத்துக்கிறாங்க. அதனால இந்த விஷயங்களை இந்த இதெல்லாம் நம்ம சொல்லப்பட்டுச்சோம். இந்த விஷயங்களை டியூப்ஸ் இருக்குது. இந்த டியூப்ஸ்ல கொஞ்சம் சின்ன ஒரு பாதி மிஞ்சி இருந்துச்சா அடுத்த நம்ம பார்ப்போம். அதை அடுத்த காலம் இருந்துச்சா அந்த பார்த்து விட்டு
ஜனாசா எப்படி குளிப்பாட்டுறது, எப்படி கபடுறது, இன்ஷாஅல்லாஹ் அதை பிராக்டிகல் முறையில் இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். எல்லோரும் சில டைமுக்கு நீங்க ஜும்மாக்கு நேரத்தில் வந்துட்டீங்க எல்லாரும் 1 மணிக்கு முன்னால ஜும்மா 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ 1:30 முடிச்சிடலாம். முடிச்சதுமே நல்லா டைம் இருக்கு, ஒழுங்கா செய்யலாம் இன்ஷாஅல்லாஹ். அந்த அடிப்படையில் எல்லாரும் ஜும்மாவுக்கு டைம் வருவோம். இறையில பார்த்து வர கொஞ்சம் நாள் நியூஸ் ரிவ்யூ பண்ணி இந்த அடிப்படையில் இன்ஷாஅல்லாஹ் எங்களுடைய வருங்காலத்தில் நாங்கள் சந்திக்க உள்ள மரணம் எங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடியவர்கள் நாங்கள் சந்திக்கக்கூடிய விஷயம். அதனால இதை நாங்கள் ஒழுங்காக படித்து இதனை எங்களுடைய உள்வாங்கி இந்த அடிப்படையில் எங்களுடைய ஜனாசா விஷயங்கள் செஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு அளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.